அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 42வது அதிகாரமாக உள்ள கேள்வி என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 413வது திருக்குறளை காணப்போகின்றோம். கேள்வி என்பதற்கு செவியால் சான்றோரின் அறிவுரைகளை கேட்டல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 413வது திருக்குறளை காண்போம். செவி உணர்வின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. செவி உணர்வின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். செவிக்கு உணவாகிய கேள்வியினை உடையவர்கள் நிலத்தில் வாழ்ந்தாலும் அவித்த உணவை உட்கொள்ளும் வானுலக தேவர்களுக்கு ஒப்பாக கருதப்படுவார்கள். மீண்டும் பொருள், செவிக்கு உணவாகிய கேள்வியினை உடையவர்கள் நிலத்தில் வாழ்ந்தாலும் அவித்த உணவை உட்கொள்ளும் வானுலக தேவர்களுக்கு ஒப்பாக கருதப்படுவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.